சந்தோஷம். குறைகளை காண்பதற்கு முன் நம்மிடம் அந்த குறைகள் இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டும் என்கிறார் ஒரு தத்துவ ஞானி ஒருவர். ஒரு முறை ஒரு பெரியவர் எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஏதாவது சத்தம் போட்டு கொண்டே இருப்பார், குறைகளை கண்டு கொண்டே இருப்பார். அந்த வீட்டில் இருக்க எல்லோரும் அந்த தாத்தா உள்ளே வந்தவுடன் எல்லோருக்கும் ஒரு மானியான சூழ்நிலை உருவாகிறது. எப்போ பார்த்தாலும் குறைகளை சொல்லி இருப்பார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் இரவு அவருடைய பேரன் அந்த தாத்தா உறங்கும் போது அவருடைய மீசையில் ஒரு வெண்ணெய் தழுவி விட்டார். அவர் காலை எழுந்தவுடன் அந்த வீடு முழுவதும் ஒரு மாதிரியான வாசம் இருந்து கொண்டே இருக்கிறது. அவருக்கு கோபம் அதிகமாகி விட்டது. எல்லாரையும் திட்ட ஆரம்பித்து விட்டார். உடனே அந்த பேரன் அவரை ஒரு கண்ணாடி முன் நிறுத்தினார். மீசையில் ஒரு வெண்ணெய் ஒட்டியிருந்தது. அதை அப்படி கழுவின பிறகு அந்த வாசம் சுத்தமாக போய்விட்டது. உடனே அந்த பேரன் சொன்னான், தாத்தா, குறைகள் பிறரிடம் காண்பதை விட நம்மிடம் உள்ளதா என்று ஆராய்ந்த பிறகுதான் அடுத்தவர்களை திட்ட வேண்டும். எந்த இடத்தில் என்ன இருப்பது என்று யாருக்கும் தெரியாது. அதுக்கு ஆராய்ந்த பிறகுதான் அது சரியா தவறா என்று திட்ட வேண்டும். அதுக்கு முன்பே நம்முடைய கோபத்தையோ நம்முடைய ஆதங்கத்தையும் தட்டி எல்லாத்தையும் திட்டிவிட்டால் அங்கே மனக்கசப்பு உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகாது. குறைகளை காண்பதை விட நிறைகளாக அதை நிவர்த்தி செய்வதுதான் நம் வேலையை இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் இந்த கடுகடுப்பாக குறைகளை கற்றுக்கொண்டு திட்டிக்கொண்டே இருந்தால் நிறைகள் என்பது நம்மை தேடி வராது. நிறைகளை தேடிதான் நம்மள் செயல் இருக்க வேண்டும் என்று சொன்னவுடன் இந்த தாத்தாவுக்கு பூரிப்பாம். ஒரு பேரன் நமக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அவரை சிந்திக்க வைத்துதான். சில நேரங்களில் சின்ன துரும்பு கூட பல்குத்து உதும்புவது போல் சின்ன ஆலோசனை கூட பெரிய அளவில் நம்மளை சிந்திக்க தூண்டும். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.